யூஷுவல் இந்த வீடியோலையும் கொஞ்சம் மெண்டல் மாதிரி தான் பேசியிருக்கீங்க. தூக்கி தூளி என்னது தூளி நம்ம வச்சு தூளி தூளி இல்லை ஜூலி எங்க பேமெண்ட் பாபா பாம் ஸ்குவாட் சர்வீஸ். இங்க இருக்கிற எல்லாரும் உங்களை மாதிரி மூளையை வந்து கழட்டி வச்சுட்டு சுத்தல. உங்கள் திறமையை ஆக்டிங்கில் காமிங்க, உங்கள் ஆக்டிங் நல்லா பண்ணுங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் ஜூலி வந்து வேலூரில் வந்து பரப்புரையை பற்றிக்கிட்டு விஜய் ஸ்டோரி சொன்னார், குட்டி ஸ்டோரி சொன்னார். அந்த குட்டி ஸ்டோரியை வந்து பிக் பாஸ் ஜூலியாம் என்னத்தான் சொல்லுது, பிக் பாஸ்லேயே வச்சு கழுவி ஊற்றுனாங்க. நம்ம தலைவி ஓவியா வந்து வச்சு செஞ்சாப்புல. இது வந்து என்ன பேசியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னு வாங்க பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. விஜயண்ணா, உங்கள் வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம் அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க வந்து எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை வந்து கடிச்சு வச்சிட்ருக்காங்க. கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்களா? கடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கடிவாங்கு. இது என்ன லாஜிக் பாரு, நல்லா நச்சனமா. மைனர் பசங்கக்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, என்னன்னாலும் சொல்ல வரட்டும், எதையாச்சும் ஒன்று பேசி நம்மளும் தெரியணும், வெளியில் தெரிய வைக்கணும் நம்மளை அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு. முந்தானத்து ஒரு வீடியோ, நேற்று ஒரு வீடியோ, முந்தானத்து ஒரு வீடியோ, நேற்று ஒரு வீடியோ, இன்றைக்கி ஒன்று. டெய்லி ஏதாச்சும் பேசி போடணும் நம்மளும். அப்போ யாரை பற்றி பேசினா நம்ம ட்ரெண்ட் ஆகும்? ரைட்டு, டிவிகேயை பற்றி பேசுவோம். டிவிகேயை பற்றி பேசினா ட்ரெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கு. என்னமும் பேசுது, கொஞ்சம் க்ளீனாக பேசலாம். பிக் பாஸ்லேயே பிடிக்காது, ஓட்டே போடலை. நம்ம வந்து சங்க தலைவி ஓவியாவுக்கு தான் நம்மளாம் ஓட்டு போட்டோம். சரி, இருந்தாலும் என்ன தான் பேசுதுன்னு முழுசாக கேட்போமே. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்னை மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜயண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணுன்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைனா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் அவங்கள விட்டுருங்க. என்னதான் இருந்தாலும் பூனை சிங்கமாக மாற முடியாது. சிங்கம் எப்போவுமே சிங்கம்தான். அந்த அண்ணன் நம்ம விஜய் அண்ணன் பேசியிருந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்காப்புல, என்னமோ பேசி ட்ரை பண்ணியிருக்காப்புலன்னு நினைக்கிறேன். ஒன்றுக்காவாது. அது வந்து 50 படம் நடித்தவங்களுக்கும் 50க்கு மேலே படம் நடித்த விஜய்க்கும் ஆக்டிங்க்கும் பிக் பாஸில் போய் காலுன்னு கத்திக்கிட்டு இருந்து அழுதுகிட்டு இருந்த ஒரு மனுஷிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் ஆனால் பெரிய பிளாட்ஃபார்ம், அதை நான் குறை சொல்ல வரல. இதே மாதிரி இது போய் வந்து என்ன பண்ணுச்சு, அங்கே போய் எதனால போணுச்சு? என்னமோ மாநாட்டில் நம்ம ஜல்லிக்கட்டு மட்டும் போராட்டம் இல்லையோ, இதெல்லாம் வெளியவே தெரிஞ்சிருக்காது. இது பேசின பேச்சு சும்மா கத்துனதுக்கு வேண்டி தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படித்து பாருங்கள். நன்றி அண்ணா. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிய, உங்களுக்கு என்ன சொல்ல தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். நம்ம கழுவி ஊற்றுன வீடியோ, நம்ம வந்து இது பேசுனதுக்கு நம்ம டிவிகே நண்பர்கள் வந்து கழுவி ஊற்றிருக்காங்க ஜூலியை. அது என்னதுன்னு முதல்ல பார்ப்போம் வாங்க. ஹாய்க்கா, நான் சுபா. இப்போ தான் உங்கள் இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோலையும் கொஞ்சம் மெண்டல் மாதிரி தான் பேசியிருக்கீங்க. குட்டி ஸ்டோரியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் என்னால் பேசாமல் இருக்க முடியல. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பெண்களை அவ்வளோ தரைக்குறைவாக பேசினார். அப்போ நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரில. ஒரு வேளை ஹனிமூனில் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதை விடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற எல்லாரும் உங்களை மாதிரி மூளையை வந்து கழட்டி வச்சுட்டு சுற்றலை. ஒரு தலைவர் மேடையில் பேசுகிறத எல்லா மக்களும் வாழ்க்கையில் செய்வாங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு எல்லாரும் சயின்டிஸ்டாகவும் டாக்டராகவும் கலெக்டராகவும் தான் இருந்திருக்கணும். என்னக்கா
என்ன இதெல்லாம் இப்போதான் எல்லா பெண்களும் அடுப்படியை விட்டு வெளியே வந்து எல்லா துறையிலும் சாதிச்சுட்டு வராங்க. நீங்க இப்படி பேசுறதுனால எல்லாரும் பெண்கள்னாலே இப்படிதான் இருப்பாங்க, மண்டையில எதுவும் இருக்காதுன்னு சொல்லி முத்திரை குத்திட்டு போறாங்க. திருப்பியும்லாம் விமன் ரைட்ஸ்க்காக ஆல்ரெடி போராடிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபர்ஸ்ட்லேருந்துலாம் வரத்துக்கெல்லாம் யாருக்கிட்டையும் திராணி இல்லைக்கா. நீ பாட்டுக்கு எதையாச்சும் பேசிட்டு போயிடுற, கொஞ்சம் பார்த்து பண்ணுக்கா. ஜூலியை மாதிரியே வச்சு செஞ்சிட்டாங்க. இந்த அக்கா வந்து ஜூலியை வந்து ரீப்ளை கொடுக்கமுங்கிற பேரில் தூக்கி தூளியை என்னது தூளி நம்ம வச்சு தூளி இல்லை ஜூலியை தூக்கி சாப்பிட்டாங்க. சரி வாங்க அடுத்து இன்னொருத்தர் ரீப்ளை பண்ணியிருக்காரு, வீடியோ பார்ப்போம். ஹாய்ண்ணா ஜூலி, இப்பதான் உங்களுடைய வேலூர் பரப்புரை பார்த்தேன். ஆஸ் யூஷுவல் இந்த பரப்புரையிலே ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா அதை கேட்டதுக்கு அப்புறம் என்னால பேசாம இருக்க முடியல. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காளை நின்னுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒண்ணு கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50 இருக்கட்டும்னு 500 ஆக்கிடாதீங்க. கஷ்டப்பட்டு எல்லாரும் போராடி ஜல்லிக்கட்டு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அது ப்ராப்பராவும் நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய ரசிகர்கள் போய் புல்லுக்கட்டை காமிச்சு ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா திரும்பி எல்லாம் இங்க போராட யாருக்கும் திராணி இல்லன்னு. கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுனே, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாதானே. அதே மாதிரி தாம்மா சொல்லுது, உன் இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டு இருக்காது. ஒரு கேமரா கிடச்சிருச்சுன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகணும், நம்மளை வந்து யாருக்குமே வந்து கண்டுக்கிடலை, இத்தனை நாள் நம்ம கண்டுக்கிடாமல் இருக்கோம். நம்ம பிக் பாஸில் இருக்கப்போ நம்மளை பேசினாங்க, அதுக்கடுத்து நம்மளை கண்டுக்கிடவே இல்லை, நமக்கு கொஞ்சம் சீரியல் கிடச்சிச்சு, அதுக்கடுத்து கண்டுக்கிடலை. அதுக்காண்டி ட்ரெண்டுக்காண்டி பேசக்கூடாது. சும்மா நம்ம வாய்க்கு வந்ததை அடிச்சு விடவும் கூடாது. என்ன ஜல்லிக்கட்டு பிரச்சனை நீ மட்டும்தான் போராடினியா? எத்தனை பேர் போராடணும்? தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், எத்தனை ஊர்லேருந்து எத்தனை மாவட்டத்திலேருந்து எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா? இதுக்கு ஒருத்தர் 2 பேர் போராட்டத்தினால கிடச்சிச்சா ஜல்லிக்கட்டு? அந்தாப்பில் ஈஸியாக இருந்தாங்களும் வாங்கி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வாங்கி அந்தாப்பில் பைக்குள்ளே கார்டு வாங்கி வச்சுருக்கா. இவிய தான் உரிமை எல்லாம் பெற்று ஜல்லிக்கட்டுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தோம்னு இவளுக்கு அவார்டு கொடுத்தாங்க. எதுக்கு இந்த பொழப்புங்க? இது எதுக்கு பேசணும்? முதல்ல அவர் ஒரு அரசியலுக்காண்டி ஒரு விஷயத்த சொல்ல வராரு, அது ஒரு டெமோ மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுதாப்புல. அதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? ஜல்லிக்கட்டுக்கும் அவர் சொல்லவே இல்லையா? ஜல்லிக்கட்டு அவர் இழுக்கவே இல்லையே. ஜல்லிக்கட்டை இழுத்தா நம்ம பேசலாம் வைக்கலாம். ஜல்லிக்கட்டை பற்றி அவர் பேசவே இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை. சம்மந்தமே இல்லாமல் உளறி கொட்டிக்கிட்டு நமக்கு வந்து இந்த என்னமோ சொல்லுவான், நரம்பு இல்லாத நாக்கு என்னத்தனாலும் பேசும், எதுனாலும் பேசும், எலும்பு இல்லாத நாக்கு. என்னது இப்படி பேசணும்? எதுக்கு உளரணும்? இப்படி எதுக்கு லூசுத்தனமாக பேசணும்? முதல்ல ட்ரெண்ட் ஆகணும்னு நினச்சா ஏகப்பட்ட வழி இருக்குது. அதுக்கு இப்படித்தான் யாரை அடித்தா ட்ரெண்ட் ஆகலாம். நம்ம இப்போதைக்கு என்ன அடிக்கணும்? ஒன்று அரசியல் தலைவர்கள் அடிக்கிறோம். அரசியல் தலைவர் யார் அடித்தா நம்ம ட்ரெண்ட் ஆகும்? விஜய் அடித்தா ட்ரெண்ட் ஆகலாம். டிவிகேயை வச்சு பேசுவோம். இது இத்தனை நாள் காங்கலையா? நான் இத்தனை நாள் இப்போ பேசியே பார்க்கலையா? இந்த ஒரு இந்த ஜல்லிக்கட்டு பற்றி எதுக்கு இந்த கனெக்ஷன் கொடுக்கணும்னு நான் கேட்கேன். கனெக்ஷன் குடிக்க அவசியமே இல்லை. தேவையில்லாமல் சும்மா நம்ம மாடல் லூசுத்தனமாக பேசுறதுக்கு பேசாமல் இருந்துடலாம். வேலை இருக்குது, சீரியல் இருக்குது, பார்த்துட்டு நல்லா இருங்க. தேவையில்லாத எதுவும் பேசாதீங்க. பாவா ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? கேஷா இல்ல செக்கா? என்னடா? எங்க பேமெண்ட் பாபா பாம் ஸ்குவாட் சர்வீஸ். கரெக்டாக மேட்ச் ஆகுது. யாரா எடிட் பண்ணா? அது பக்கத்தில் ஒரு மூஞ்சி பாரு, இப்படி ஒரு மூஞ்சி பார்த்தா இருக்கு. யார் பண்ண வேலைடா இது? ஆனால் வசமாக நல்லா எடிட் பண்ணியிருக்கிய. ஆனால் இது அவங்க பள்ளி சொல்லி கொடுத்து பண்ணிச்சா இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இது பேசுனது வந்து தப்பு தான். சம்மந்தமே இல்லாமல் லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்குது. விஜயானி மாதிரி ட்ரை பண்ணது இதெல்லாம் வந்து படும் மோசமாக இருக்குது. ஒரு ஃப்ரேம்காண்டி ஃபேமஸ் ஆகணும் நம்ம. நான் என்ன சொல்லுவேன்னா, வாட்டர்மெலன் சாரை நான் எப்படியோ சொல்லுவேன், இப்படி இந்த இடத்துல வச்சுருப்பேன். இப்போ இந்த விஷயத்துக்கு அடுத்து ஏன் சொல்லுதோம்னா, அவர் வந்து எப்போவுமே இப்படித்தான் அவர் வாட்டில் பேசிக்கிட்டு அவர் பணிக்கு போயிடுவார். நான் நடிப்பு அரக்கன், வாட்டர்மெலன் ஸ்டார், தமிழ்நாட்டின் பிபிடி, அக்கறை புக்கரை ஊனான்னு சொல்லி சமாளித்து அடித்து தூக்கி போயிட்டு போயிடுவார். இது அதுக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் நம்ம ட்ரெண்ட் ஆகணும். ஐயோ நம்ம ஃப்ரேமில் நம்ம இத்தனை நாள் நம்ம தெரியலையே வைக்கலையே, ஒரு ஆதங்கத்தில் என்னென்ன பேச முடியுமோ அப்படியும் பேசுது. 32 மொத்தம் 40-50 செகண்டு கூட வரலை. 50 செகண்ட் வீடியோவில் நியூஸ் வர போயிருச்சா? எதை பேசுனா ஃப்ரேம் கிடைக்கும், யாரை பற்றி பேசுனா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கா. சரி, தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நம்ம மரியாதையை பேசணும், தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதனால தான் இவங்க வந்து இப்போதைக்கு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. பார்த்தீங்களா? எங்கே பார்த்தாலும் ஜூலி, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்பு, எல்லா சோஷியல் மீடியாவிலையும் ஜூலின்னு அடித்து பாருங்கள். இப்போ
இந்த பேசின வேலூர் சம்பவத்தை பற்றி பேசின வீடியோ தான் வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து நீங்கள் மறுபடியும் பார்த்துக்க. நீங்கள் இப்போ ஜூலின்னு சும்மா பிக் பாஸ் ஜூலின்னு அடிங்க, எதுலையாச்சும் போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே இந்த வேலூரில் வந்த பரப்புரையை பற்றி பேசின வீடியோ தான் வருது. இதை நான் அடித்து சொல்லுவேன். ஏன் இதைத்தான் இது எதிர்பார்த்துச்சு. நம்ம ஃப்ரேம் தெரியல, நம்மளை வந்து ரொம்ப நாளாக நம்ம முகம் பாதிக்கப்படலை, இந்த இதுன்னு பார்க்கல, மக்கள் பார்க்கல, அதனால நம்ம வந்து இப்படி பண்ணுவோம். தயவுசெய்து சொல்லுவேன், இதோட பல வேலைகள் இருக்குது. உங்கள் திறமையை ஆக்டிங்கில் காமிங்க. உங்கள் ஆக்டிங்கை நல்லா பண்ணுங்கள், இன்னும் மேலே மேலே வளருங்க. தேவையில்லாத வந்து இல்லாட்டா அரசியலில் ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு கட்சி பணி செய்யுங்க. அதை விட்டு போட்டு இப்படி தேவையில்லாமல் சும்மா பேசிக்கிட்டு இருக்குது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு நெகட்டிவ் தான் வரும் உங்களுக்கு. விஜய் ஃபேன்ஸு குறைச்ச நஞ்சம் இல்லை, ரொம்ப பேர் இருக்காங்க. கொஞ்சம் நெகட்டிவ் இதாக வரும், பார்த்து பேசுங்க. அவ்வளோதான் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமேனு விலாக்ஸ்.